மேற்கு பார்த்த சிவன்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு வைப்பு சொல்லுங்க. இதை வந்து பெரிய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய குரு எங்க இருக்காருன்னா இங்க தாங்க இருக்கிறது. இதுல வந்து குரு பகவான் மிகப்பெரிய சிறப்புங்க. மாதொரு பகவானா இருப்பாரு, ஒரு பக்கம் குழல் ஒரு பக்கம் தோடு போட்டிருப்பாரு. அடுத்தது அவருடைய குரு பகவானுடைய காலில் பாத்தீங்கன்னா நாகம் இருக்குங்கய்யா. நாக தோஷம், சர்ப்ப தோஷம், ராகு தோஷங்கள்லாம் இதெல்லாம் விலகுங்கய்யா அந்த குரு பகவானை தரிசனம் பண்ணுவாங்க. நந்தி பெருமான் வந்து குருவை பார்த்திருப்பாரு, குருவுடைய வயிற்று பகுதியை பார்த்திருப்பாரு. அதனால வயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள் நீங்குங்கய்யா. அடுத்தது வந்து குழந்தை பாக்கிய ஸ்தலம் வந்து முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து பைரவரை பார்த்திருப்பாரு. அடுத்தது மயிலும் பைரவரை பார்த்துருக்கோம். இது வந்து சத்ரு சம்ஹார மூர்த்திங்கிற மாதிரி இது நம்மளுடைய பகைவர்களை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற கோயிலுங்க. அம்பாள் பேரு அந்தப்புற நாயகி. அந்தப்புறத்துல இறைவன் திருமணத்தை அன்று இரவு தங்கினதுனால அந்தப்புற நாயகி அந்த அம்பாள் பேர். ராப்பட்டு ஈஸ்வரன் தங்கினதுனாலதான் ராப்பட்டு ஈஸ்வரன் பேரு. இந்த ஊர் பேர் பெருவேலூர், ஆன்மீகத்துல பெருவேலூர்னு பேரு, ஊர் பேர் மணக்கால். கம்பலம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம்சை துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திருச்சிற்றம்பலம். இது ராப்பட்டீஸ்வரன் கோயிலுங்க ஐயா. ராப்பட்டு ஈஸ்வரன் தங்கினதுனாலதான் ராப்பட்டு ஈஸ்வரன் பேரு. இந்த ஊர் பேர் பெருவேலூர், ஆன்மீகத்துல பெருவேலூர்னு பேரு, ஊர் பேர் மணக்கால். மணக்கால் அமைந்து இருக்குதுங்க ஐயா. மேற்கு பார்த்த சிவன். இது மேற்கு பார்த்த சிவன்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு வைப்பு சொல்லுங்க ஐயா. இதுல வந்து குரு வந்து நந்தி பெருமான் வந்து குருவை பார்த்திருப்பாரு, குருவுடைய வயிற்று பகுதியை பார்த்திருப்பாரு. அதனால வயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள் நீங்குங்கய்யா. அடுத்தது வந்து குழந்தை பாக்கிய ஸ்தலம் வந்து குழந்தை பாக்கிய ஸ்தலம். இது வந்து பெரிய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய குரு எங்க இருக்காருன்னா இங்க தாங்க இருக்கிறது. இந்த கோயில்ல தான் இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய குருவை பார்க்கும்போது மிகப்பெரிய அற்புதமா இருக்கும். குரு பயிற்சியெல்லாம் இங்க நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க ஐயா. பௌர்ணமி பூஜை செஞ்சிட்டு இருக்கோம், அஷ்டமி திதி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய சிறப்பான கோயிலுங்க. இதோடைய அம்பாள் பேரு அந்தப்புற நாயகி. அந்தப்புறத்துல இறைவன் திருமணத்தை அன்று இரவு தங்கினதுனால அந்தப்புற நாயகி அந்த அம்பாள் பேரு. அந்த அம்பாளுக்கு வந்து 2 துவார பாலகிகள் இருக்காங்க. அது மாரி சிவனுக்கு 2 துவார பாலகர்கள் இருக்காங்க. அம்பாள் வந்து பெரிய ஒரு அப்படியே அருள்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வர்ற பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறாங்க. அது மாதிரி செல்வ செழிப்புகளை கொடுக்குறாங்க. அதை வழிபடும் போது எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் கிடைக்குதுங்கய்யா. குழந்தை பாக்கியம் கிடைக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை எல்லாம் நீங்குது. மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்குங்க ஐயா. சேஷபுரீஸ்வரர், ஆதிசேஷனை அணிந்தவர்னு பேரு. அதான் சேஷபுரீஸ்வரர். மிகப்பெரிய சிறப்புங்க ஐயா. அந்த கோயில்ல சிறப்பான ஒரு கோயிலுங்க ஐயா. மேற்கு பார்த்த சிவன். அது இதுலயும் இந்த 2 கோயில்ல, இந்த கோயில்ல வந்து ஒரு 2 தடவை வருஷத்துல 2 தடவை சூரிய பகவான் வந்து அதை பூஜை பண்றாருங்க ஐயா. மிகப்பெரிய சிறப்பான கோயிலுங்கய்யா. முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து பைரவரை பார்த்துருப்பாரு. அடுத்தது மயிலும் பைரவரை பார்த்துருக்கோம். இது வந்து சத்ரு சம்ஹார மூர்த்திங்கிற மாதிரி இது நம்மளுடைய பகைவர்களை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற கோயிலுங்கய்யா. பைரவரும் மிகப்பெரிய பைரவரா இருப்பார், மிகப்பெரிய பைரவரா இருப்பார். பைரவருக்கும் நேர்முகமா இது முருகன் இருக்காரு. முருகன் வள்ளி தெய்வான மிகப்பெரிய அளவுல பெரிய அளவுல இருப்பாங்க. அம்பாள் பைரவி இருக்கிறாங்க. ஜனகாதி முனிவர்கள் இருக்காங்க. குருவுக்கு பக்கத்துல 4 ஜனகாதி முனிவர்கள் இருக்காங்க. மிக 2 விநாயகர் இருக்கிறாரு, ஒரு சண்டிகேஸ்வரர் இருக்காருங்க ஐயா. மிக சிறிய சிறப்புங்கய்யா. இதுல வந்து குரு பகவான் மிகப்பெரிய சிறப்புங்கய்யா. மாதொரு பகவானா இருப்பாரு, ஒரு பக்கம் குழல் ஒரு பக்கம் தோடு போட்டிருப்பாரு. அடுத்தது அவரோட குரு பகவானுடைய காலில் பார்த்தீங்கன்னா நாகம் இருக்குங்கய்யா. நாக தோஷம், சர்ப்ப தோஷம், ராகு தோஷங்கள்லாம் இதெல்லாம் விலகுங்கய்யா. இந்த குரு பகவானை தரிசனம் பண்ணுவது பார்த்தீங்கன்னா ஐயருக்கு அந்த காலத்துல ஐயருக்கு குழந்தைகள் நிறைய இருந்துச்சான். அதுல வந்து சாமி கிட்ட வந்து ஒரு குழந்தை மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிடுச்சு போல இருக்கு. அர்த்த ஜாம
பஞ்சாமம் பூஜை பண்ணதுனால அந்த கோயிலை திறக்கக்கூடாதுங்கிறதால திறக்காம இருக்காங்க. உள்ள இருந்து அசரி வந்துச்சான். அசரியிலேருந்து நீ இந்த காலம்பரை குழந்தை பத்திரமா இருக்கு, காலம்பரை வந்து சேரும் அப்படின்னாங்களாம். சரின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய தூக்கி நந்தியம்பெருமான் குருவுக்கு நேராக விளையாண்டுட்டு இருந்துருக்கிறாரு. மிகப்பெரிய சிறப்புங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எம் தங்கேஸ்வரி மணக்கால் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. பார்த்து 2 கோயிலுக்கும் நிர்வாகம் நடந்துட்டு இருக்குங்க. பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.